வணக்கம். ஆன்மீக செய்திகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ளது புகழ்பெற்ற கங்கையம்மன் கோயில். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டின் விழா இன்று நடந்தது. சிறப்பு அலங்காரங்களுடன் கங்கையம்மன் சிரசு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது. பல மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவில் பங்கேற்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவையொட்டி பல இடங்களில் பக்தர்களுக்கு இன்று அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஊட்டி குன்னூர் வெலிங்டன் சின்னவண்டிச்சோலை கருமாரியம்மன் கோயிலில் 121வது ஆண்டு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. கரக உற்சவம் மற்றும் தேர் ஊர்வலத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விரதமிருந்த பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி சாட்டையால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தி பரவசம் அடைந்தனர். உரியடி உற்சவ விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அக்னி நட்சத்திரத்தில் அம்மனின் உக்கிரத்தை தணிக்கும் பஞ்சப்பிரகாரம் விழா நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் பட்டாச்சாரியார்கள் வடகாவிரியிலிருந்து தங்கக்கூடத்தில் யானை மீது தீர்த்தம் கொண்டு வந்தனர். உற்சவ அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து மகா பஞ்சப்பிரகார அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உற்சவ அம்மன் தினமும் சிம்ம வாகனம், தங்க கமல வாகனம், வெள்ளி குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். திருப்பூர் பல்லடம் மாரியம்மன் கோயில் மண்டபத்தில் பெரிய புராண தொடர் வகுப்பு நடந்தது. பவானி சிவனடியார், திருக்கூட்ட தலைவர் தியாகராஜன் மற்றும் சிவனடியார் ஞானப்பிரகாசன் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினர். ஞானசம்பந்தர் முதல் சேக்கிழார் பெருமான் வரை அருளிச் சென்ற பெருங்கொடை பன்னிரு திருமுறை, பல்வேறு காலகட்டங்களில் அருளப்பட்ட பதிகங்கள், முன்வந்த காலத்தவர் பாட்டு பின் வரிசையிலும், பின்வந்த காலத்தவர் பாட்டு முன் வரிசையிலும் தொகுக்கப்பட்டுள்ளது. திருமுறைகளில் கணக்கில்லாத பயன்கள் புதைந்துள்ளது. இறைவனை உணரும் போது பாடலாக வெளிப்பட்டவைதான் பன்னிரு திருமுறைகள்.
இவை இயற்றப்பட்டவை அல்ல, இறைவனால் அருளப்பட்டவை. சிவபெருமான் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவர். இறைவனை நமக்குள் உணரும் தருணம் பிறப்பினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது என சிவனடியார் தியாகராஜன் பேசினார். என்கிட்ட இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இறைவனை ஏற்று வணங்குகிற பொழுதுதான் அந்த உணர்வு சிறக்கிறது. எனவே எனக்குள் ஒரு உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான் என்று நான் என்று உணர்கிறேனோ அன்னைக்குத்தான் என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது, பிறப்பினுடைய நோக்கத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று பொருளாகும். எனவே சைவம் என்கிற நெறி மிக பழமையான நெறி, கால வரையறையில் சொல்லப்படாத நெறி சைவ நெறி என்ற நெறி. இந்த சைவ நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானால் அருளப்பட்ட நூல்கள் இரண்டு வகையான நூல், ஒன்று வேதம், மற்றொன்று ஆகமம் என்கிற நூல். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் என்கிற நூல் இறைவனுடைய புகழை சொல்வது, அவன் என்னெல்லாம் செய்திருக்கிறான் அப்படின்னு நீங்க வரலாற்றை படித்தீங்கன்னா, மார்க்கண்டேயருக்காக அருள் செய்திருக்கிறார், அட்டவீரட்ட தலங்கள் என போற்றப்படுகிற தலங்கள்ல அந்த பெருமான் என்னெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வரலாறுகளாக அவன் செய்த கருணை செயலை எடுத்து விதந்து விதந்து போற்றுவதற்கு வேதம் என்று பொருள். ஆத்தூர் முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா மே 6ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து அக்னி சட்டி ஏந்தி அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முத்துமாரியம்மன் ராஜ அலங்காரத்தில் வீதி உலா சென்று அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி விழா விமரிசையாக நடைபெற்றது. கோயில் பூசாரி ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க முதலில் தீ மிதித்தார். அதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.